வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் காலையில் 6:15 எந்திரிச்சாச்சு. எல்லாருக்கும் ஒரு மார்னிங். செடிகளுக்கு தண்ணியை விட்டுட்டு வழக்கம் போல் கீழே வாசலத்தில் சாணம் தெளித்து மேலே சிமில் தண்ணி தெளித்து ஒரு குட்டி கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. ரோஜா செடி வரவே மாட்டேங்குது. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சூரியன் அவர் வேலையை பார்க்க வந்துட்டார். இந்த ஜீவராசிகள் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட்டி பாப்பா அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம வேலையை பார்ப்போம். பாப்பாவுக்கு பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாலை காய்ச்சி வச்சிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பெட்ஷீட்டு எல்லாம் இருந்துச்சு. சரி ஒரு இதில் எடுத்து வச்சிடும். அவர் இருந்தால் அவர் எடுத்து வச்சுருவார். அவரை காலையிலே வேலைக்கு போயிட்டார். ஸோ அதனால் நம்ம தான் எடுத்து வைக்கணும். இந்த பெட்ஷீட்டு தலையணை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஏதாவது குத்தங்குறை எதுவும் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ வர அந்த தப்பெல்லாம் சரி செஞ்சுக்கிறேன். அதனால் உங்கள் பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. சரி ஒலையை வச்சிடணும்னு ஒலையை வச்சாச்சு. பாப்பாவுக்கு வழக்கம் போல் இட்லி வச்சாச்சு. இன்றைக்கி கருவாடு தொக்கு வைக்கலான் இருக்கேன். அதனால் பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் தான் என்கிட்ட இருந்துச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கியாச்சு. ஸோ தாளிப்பை கொடுத்துடலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு சின்ன ஜீரகம் போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தவக்கி அடுத்து தக்காளி பழத்தை போட்டாச்சு. தக்காளி பழத்தையும் போட்டு தவக்குன்னு தவக்கி உப்பு போட்டால் தான் தக்காளி பழம் சீக்கிரம் வேகும்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் போட்டு நல்லா கிண்டு கருவாடை நல்லா கழுவி போட்டாச்சு. இனிமேல் கிண்ட முடியாது. கிண்டுனா கருவாடு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மெதுவாக சட்டிக்கும் வலிக்காமல் கரண்டிக்கும் வலிக்காமல் கிண்டி அதை முடித்து இறக்கி வச்சாச்சு. பாப்பாவுக்கு இட்லி வந்துச்சு. அதையும் எடுத்து வச்சாச்சு. கிச்சனை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் தலைவரி குளமாக இருக்கும். அதை ஃபுல்லாக நீட்டாக ஒரே போல் அங்கேருந்து இங்கே வரைக்கும் க்ளீன் பண்ணி டீப் க்ளீனிங் பண்ணி சிங்கு வரைக்கும் எல்லாம் கழுவி எல்லாம் நீட்டாக வச்சாச்சு. பாப்பாவோட பால் பாட்டு, தண்ணி பாட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ கருவாடு சட்டி இருந்துச்சு இல்லையா, அதில் சோறை போட்டு கொஞ்சம் சுட சோறை போட்டு விரவி அதை தனியாக எடுத்து வச்சு கவன்னு இந்த கூட வேலையும் பார்த்தது டயர்டாகிடுச்சு. கொஞ்சோண்டு உள்ள சாப்பாடை தள்ளினாத்தே அடுத்து வேலை செய்யணும். அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது சாப்பாடு அவருக்கு ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு கட்ட ஆரம்பித்தாச்சு. அது சாதம், சாம்பார், பழைய சாம்பார் இருந்துச்சு. அதை இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. மாங்காய், கருவாடு தொக்கு, தயிர் இதை வச்சு இன்றைய பொழுதை முடிச்சாச்சு. அவருக்கு சாப்பாடு கிட்ட அனுப்பிச்சு துணியை அங்கங்கே கிடக்கெல்லாம் எடுத்து ஒரு வாளிக்கில் போட்டு ஒன்றை சேர்த்து வச்சு துவைச்சி கையோடு காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி காய போட்டுட்டு வாரம் குட்டீஸ் முடிச்சிருச்சு. அப்புறம் அந்த குட்டீஸை தூக்கி அப்புறம் பாலை கொடுத்து எல்லோரும் ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த குட்டீஸை சொல்லவே மாட்டேங்குது. இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. எப்படி பண்ண சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதனால் ஒரே ஒரு குட் மார்னிங் சொல்லி நானும் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். அவர் அதை சட்டை பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார், இல்லை என்னையை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்படியே மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருப்பார். அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிடுவார்.